சரிம்மே, நம்ம ஷாப்பிங் போகலாமே, வாங்க கிளம்பலாம். அம்மா பாட்டி ஜாலி ஷாப்பிங் போகலாம், வாங்க நானும் வந்துறேன் உங்க கூட. அம்மா, அண்ணி, அப்பா, அண்ணன் எல்லாரையும் ரெடியாக சொல்லுங்கம்மா, நமக்கெல்லாம் ஒரே காரில் கிளம்பிடலாம். சரிம்மா, நான் இப்போவே சொல்லி எல்லாரும் ரெடி பண்ணிடுறேன், நீனும் ரெடி ஆகுமா? சரிங்க, சரிப்பா. சரி மருமகளே, நானும் என் மகளை கூட்டிகிட்டு போய் நான் எனக்கு வேண்டிய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறேன். நீங்களும் போய் உங்களுக்கு வேண்டியதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. சரிங்க, நானும் போய் இப்போ அத்தை கிளம்பிட்டாங்க பர்ச்சேஸ் பண்ண, நானும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வரேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் மகளை கூட்டிகிட்டு நான் இப்போ கிளம்புறேங்க. சரிங்கப்பா, அவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரட்டு. நம்ம கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்ப்பா. வாங்கப்பா, நம்ம வெளியில் நிற்போம். சிவானி, நல்லா வாங்கிட்டேன் எல்லா ஜாமானுமே. பேமெண்ட்டை நான் பாரு, எப்படி என் மகன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பே பண்ண வைக்கிறேன்னு பாரு. சரிம்மா, உன்னைய பற்றி எனக்கு தெரியாது, நீ சரியான டேலண்ட் ஆச்சு. நம்ம நிறைய ஜாமான் வாங்கியாச்சு, நம்ம அத்தைகிட்ட சொல்லி பேமெண்ட் பண்ண வச்சிட வேண்டியதுதான். அத்தே, நான் பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன் அத்தே. நம்ம வீட்டுக்கு தான் அத்தே எல்லாருக்கும் ஜாமான் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணிடுங்க அத்தே. என்னடா இது, நம்ம வாங்கின ஜாமானுக்கே நம்ம மகனை கொடுக்க வச்சிடலாம் பேமெண்ட்டுன்னு பார்த்தா, நம்ம மருமக வாங்கின ஜாமானை நம்ம தலையில் கட்டுறா. என்னடா இது? மருமகளே, நானும் பர்ஸ் எடுத்துட்டு வரல, என் மகன்கிட்ட தான் சொல்லலாம்னு இருந்தேன் பேமெண்ட் பண்ண. அத்தே, நானும் பர்ஸ் எடுத்துட்டு வரல அத்தே, பேமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அத்தே. ஒன்று பண்ணலாம் அத்தே, மாமா உங்களுக்கு பே பண்ணட்டு, உங்கள் மகன் எனக்கு பே பண்ணட்டும் அத்தே. உங்கள் மகனை அனுப்பி வெளியில் நிற்கிறவங்கள உள்ளே வர சொல்லுங்க அத்தே, மாமாவையும் உங்கள் மகனையும் அவங்கள்ட்ட சொல்லுவோம் பேமெண்ட் பண்ண சொல்லி. சரி அம்மா, சரி அண்ணி, நான் போய் அப்பாவையும் அண்ணனையும் உள்ளே கூட்டிகிட்டு வரேன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பா, அம்மாவும் அண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க கேஷ் கவுண்டர் பக்கத்தில் பேமெண்ட் பண்ண. உங்களையும் அண்ணனையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கப்பா, வாங்கப்பா உள்ளே போகலாம். மகளே, உங்கள் அண்ணன் வாஷ்ரூம் போயிட்டான், நான் மட்டும் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் உள்ளே வர்றேன், வா நம்ம 2 பேரும் போய் என்னன்னு பார்க்கலாம். ஏண்டி, ஆல்ரெடி இந்த ஜாமான்லாம் நம்ம வீட்டில் வாங்கியிருக்கு. போன மாதம் தான் 2 மாதத்துக்கு உள்ள ஜாமான் எல்லாத்தையும் நீ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க. திரும்பவும் எதுக்குடி சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் திரும்ப வாங்கி வச்சிருக்க? உன் மருமகளோட போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறியோ? எதுக்கு சும்மா தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணுற? இருக்கிற ஜாமான் எதுக்கு நீ திரும்ப வாங்குற சொல்லு? என்னட்டெல்லாம் பே பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோ பணம்னா என்கிட்ட இல்லை. நீ தானே பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஷாப்பிங் பண்ணுவோன்னு சொன்ன, பணம் எடுத்துக்கிட்டு வராமையா வந்த? என்னட்டெல்லாம் அவ்வளோ பணம் இல்லை, நான்லாம் பே பண்ண மாட்டேன். நீ சைலண்ட்டாக வண்டியை போய் நீனும் உன் மகளும் உள்ளே வச்சுட்டு சைலண்ட்டாக என்னோட கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், சரியா? அம்மா அடி புத்திசாலித்தனத்துக்கு அப்பா சரியான பதில் கொடுத்துருச்சு. இதுக்குதான் ரொம்ப புத்தியா யோசிக்க கூடாது. என்ன இது, நம்ம மாப்பிள்ளைய இன்னும் காணோம்? வருவான்னு பார்த்தா எங்க போனாருன்னு தெரியலையே. அவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே வராம இருக்கிறாரு, எங்கேயோ வெளியில நிக்கிறாரு வேலை. அவரும் வர்ற மாதிரி தெரியல. அப்பாவே இப்படி சொல்லிட்டாரு, மகன் எங்க காசு கொடுக்க போறாரு? நம்மளும் வண்டியை வச்சுட்டு சைலண்டா கிளம்பிடவனே தான் வீட்டுக்கு. என்னம்மா, என்ன சந்தியா, எங்கே நீங்கள் ஜாமான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, உள்ள என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? எங்கே உங்கள் ஜாமானை எதையும் காணோம்? இல்லைப்பா, உங்கள் அம்மா வீணான ஜாமான், நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்னட்ட பேமெண்ட் பண்ண சொல்லுதுப்பா. நான் அதுதான் எல்லா ஜாமானையும் வச்சுட்டு சொல்லிட்டேன், வச்சுட்டு வந்துருச்சு. உன் மனைவி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுப்பா, நீ பேமெண்ட் பண்ண வருவ உள்ளன்னு சொல்லி. நீ வர லேட் ஆயிடுச்சா, உன் மனைவியும் எல்லா ஜாமானையும் உள்ள வச்சுட்டு வந்துருச்சுப்பா. அம்மாவையும் என் மனைவியையும் பற்றி எனக்கு தெரியாதா என்ன? கடைசியாக என் தலையில் பில்லு போடுறதுக்கு தான் ஷாப்பிங்கே வந்தாங்க. நான் எப்படி அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியில் போகிற மாதிரி போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். இப்போ பாருங்க நான் என்ன ரிப்ளை பண்ணி இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறேன்னு சொல்லி. அம்மா சந்தியா, நான் அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வரலம்மா,
நான் ரொம்ப கம்மியான பணம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் முன்கூட்டியே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா வீட்டில்? நீங்கள் பே பண்ணுங்க பணம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் நான் பணம் எடுத்துகிட்டு வருவேன். நான் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் எதுவும் சொல்லலை, நீங்கள் தான் பே பண்ண போறீங்கன்னு நான் பாட்டுக்கு கம்மியான பணம் கொண்டு வந்துட்டேன். சரி வாங்க, இன்னொரு நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம எப்படி, நம்ம மகன் எப்படி, நம்மளை மாதிரி தானே நம்ம மகன் இருப்பான். எப்படி விவரமா இவன் பொழைச்சிக்கிடுவான் நம்ம மகன்.